எங்கள் பாட்டன் இவ்வளவு தப்பாக கேவலம் எழுதி வச்சிருக்கீங்க. பழுது அறக்கற்றவர், பிழையின்றி படித்தவர், அப்படி எழுதுங்க ஐயா. பழுதுற கற்றவர், தப்பு தப்பா படித்தவர்னு பதிவு பண்ணிட்டுல. அதுதான் சன்னியை போட கறி வாங்கி சாப்பிட அன்னைக்கு ஒரு நாள் தேட்டருக்கு போக அந்த பண்டிகை அதோட முடிஞ்சிருக்கு. ஒரு நாளைக்கு 650 கோடிக்கு குடிக்கிறதுக்கு காசு வச்சிருக்கிற மக்களுக்கு எதுக்கு இலவசம்? மனச்சான்று இருக்கிற யாராவது சொல்லு. ரேஷன் கடை, இந்த ஓரத்தில் டாஸ்மாக் கடை, இங்க 1000 ரூபாய் வாங்கிட்டு இங்க வந்து கொடுத்துட்டு போயிடும். தட்ஸ் ஆல். இப்ப பொன்னியின் செல்வன் ஒரு படம் வந்திருக்கு, அதான் உன் பாட்டனுடைய வரலாறா? ஆதித்ய கரிகாலன் தற்கொலை பண்ணி செத்தான்னு வருது, அதுவா வரலாறு? ஆண்டுதோறும் நாம் வணங்குகிற தெய்வங்களுக்கு விழா எடுத்து கொண்டாடுகிறோம். அது தெய்வத்தின் அருளை பெறுவதற்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த விழாவும் கொண்டாட்டமும் நம்முடைய அறிவு பேராசானிடமிருந்து அறிவை பெற்றுக்கொள்வதற்கு தலைமை என்பது உயிரினுமினிய என் உடன் பிறந்தார்களே, அது தியாகத்தை அடிக்கல்லாகவும் திறமையை படிக்கல்லாகவும் கொண்டு பொறுமையை கலசமாகவும் கொண்டு கட்டி எழுப்பப்படுகிற கோபுரம். அப்படி கட்டி எழுப்பப்பட்ட தமிழ் பேரினத்தின் தலைவர் தான் நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள். தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் விருப்பம் இல்லை, ஆனால் நாம் கொண்டாடுகிறோம். காரணம், இது போன்ற நிகழ்வுகளில் நாம் ஒன்றிணைகிற போது நம் உணர்வு எழுச்சி வருகிறது, கருத்தியலாக நாம் தெளிவு பெறுகிறோம், வலிமை பெறுகிறோம். இது ஒரு சடங்காக கொண்டாடப்படுவதில்லை, நம்முடைய உணர்வை 2 மடங்காக பெருக்கிக் கொள்வதற்கு இது வாய்ப்பாக அமைகிறது. அதுபோலதான் நம்முடைய ஐயா மணியரசன் அவர்களுக்கும் இதில் விருப்பமில்லை என்பதை நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள் சொன்னார். நம்முடைய மாரிமுத்து அவர்கள் குறிப்பிடும்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட்ல இருந்து நம்ம தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர்களும் விலக்கி வைக்கப்பட்டார்கள் என்று வரலாற்றிலே அவர்கள் செய்த நல்ல ஒரு பணி அதுவாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இல்லைன்றால் நமக்கு இப்படி இருவரும் தலைவர்கள் வாய்த்திருக்க போவதில்லை. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, மக்களுக்காக போராடுகிறவன் தலைவனாகிறான், அதே மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன் ஆகிறான். அப்படி உலகெங்கிலும் பார்க்கிற போது அரிதினும் அரிதான சிலர் தான் ஒரே நேரத்தில் தலைவர்களாகவும் புரட்சியாளராகவும் இருந்திருக்கிறார்கள். அதில் இந்திய நிலப்பரப்பில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், ஈழ தாயகத்தில் நமது உயிர் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள், இந்த நிலத்தில் நம்முடைய ஐயா பே மணியரசன் அவர்கள் மக்களுக்காக களத்தில் நின்று போராடுகிற தலைவராகவும் இருப்பார். கருத்தியலாக மக்களை தயார் செய்து போராடுவதற்கு களத்திலே நிறுத்துகிற புரட்சியாளராகவும் இருப்பார். தானே தலைமையேற்று போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதல்ல, களத்தை தயார் செய்து கருத்தியலாக தயார் செய்து களத்திலே புரட்சி செய்ய போராட தயார் செய்கிற புரட்சியாளராகவும் இருக்கிற ஒரு தலைவர் நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள். பேரன்புமிக்க எனது சொந்தங்களே, வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்தது இல்லை. அது இருக்கிற ஒருவரில் சரியானவரை தேர்வு செய்து கொண்டு கையை பிடித்துக் கொண்டு நடந்து விடுங்கிறான். அப்படி யாரோ வருவார், அவர் வந்து தமிழர்களை காப்பாற்றி விடுவார், தமிழர் நிலத்தை பாதுகாத்து விடுவார் என்று இல்லாது வரலாறு அதன் போக்கிலே அதன் பயணத்திலே ஒருவரை தேர்வு செய்து கையை பிடித்துக் கொண்டு நடந்து வந்தது. அதுதான் நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள். இந்த கட்சியில் சீட்டு கிடைக்கவில்லை என்றால்
சாயந்தரம் அந்த கட்சிக்கு போவோம், அந்த கட்சியில் இருந்தால் இந்த கட்சிக்கு போவோம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அங்கே அமைச்சராக இருக்கிறவர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். எந்த கட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் அமைச்சராக இருக்கிறார். அப்படி தன்னலம், பதவி சுகம், இதற்காக அலைகிறவர்களுக்கு மத்தியில் கொண்ட கொள்கையில் பாருங்க, 40 வருடங்கள் இவர்கள் 2 பேருமே நட்போடு இருந்து ஒரே களத்தில் இருக்கிறார்கள். கொள்கை மாற்றம் இல்லை. காந்தி 10 கொள்கை, 10 பாவங்கள் சொல்கிறார். காந்தி 10 பாவம், அதுல ஒன்று கொள்கை இல்லாத அரசியல். அது ஒரு பாவம்ங்கிறார். ஆனால் அந்த பாவத்தை நம்முடைய தலைவர்கள் இருவரும் செய்யவே இல்லை. அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக எடுத்துக்கொண்ட ஒரே கொள்கையில் தமிழ் தேச விடுதலை, தமிழ் தேச குடியரசு அமைப்பது, அந்த கொள்கையில் சற்றும் தடமாறாது இன்று வரை அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ஏச்சு பேச்சு, ஏளனம், வறுமை. அவர்களுடைய பிள்ளைகள் நாங்களாவது ஒரு மகிழுந்து வச்சு ஏறி போயிடணும் ஒரு கூட்டத்துக்கு. இன்னும் பேருந்தில் வரக்கூடிய ஒரு பெரிய தலைவர் உண்டென்றால் தமிழ்நாட்டில், தமிழ் தேசிய இனத்தில் எங்கள் ஐயா மணியரசன் அவர்கள் தான். அது ஓசூராக இருந்தாலும் சரி, அது பெங்களூரில் போராட்டமாக இருந்தாலும் சரி, அது மங்களூரில் இருந்தாலும் சரி, எங்கும் பேருந்து தான். காரணம், தலைமை என்பது எளிமையாக இருக்கணும். அதை பொதுச் செயலாளர் அவர்கள் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஈகம் செய்யணும், ஏச்சு பேச்சுகள் தாங்கணும், அவமானங்கள் தாங்கணும், பசி துறக்கணும், உறக்கம் துறக்கணும், இதையெல்லாம் தாண்டி வரணும். அதுதான் தலைமைக்கான தகுதியாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைமை நமக்கு கிடைத்திருக்கு. எவ்வளவு உறுதி கொண்டவர் என்று பாருங்கள். IPL போராட்டம், அது காவிரியில் தண்ணி தரல, அந்த விளையாட்டு திடலை நனைப்பதற்கு உடன் பிறந்தார்களே 2,50,000 லிட்டர் ஒரு தடவை அந்த திடலை ஈரப்படுத்துவதற்கு 2,50,000 லிட்டர் தேவைப்படும். அது எத்தனாயிரம் மக்களுக்கான குடிநீர் தேவை. அங்க தண்ணி இல்லாம நாங்க வறண்டு கிடக்கிற, நீ கிரிக்கெட் கிரவுண்ட 4-5 முறை நீ தண்ணீரை பீச்சு நினைக்கிற. அதுவும் புல் இல்ல, அது சிந்தட்டிக் சீட். அது ஒரு புல்லு மாதிரி ஒன்று. அப்ப இதை தடுத்தால், IPL தடுத்தால் காவிரியில் தண்ணி வருமா என்று எங்களுடைய எதிர்ப்புணர்வை எப்படி காட்டுவது? அப்ப நாங்கெல்லாம் கைது செய்யப்பட்டோம். அதிலே என்னை கைது செய்து கொண்டு போய் சிறைப்படுத்த வேண்டும் என்பது காவலர்களுடைய முனைப்பு. நாங்கள் ஒரு அரங்கத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கோம். எங்க ஐயா மணியரசன், தம்பி தமிழ் அன்சாரி, இவர்களெல்லாம் இருக்கிறோம். நான் இருக்கேன். என்னை கைது செய்யறதுக்கு ஆலோசனை நடக்குது. கைது செய்ய போறாங்கிற சூழல் வரும்போது நான் தயாராக தான் இருக்கேன். நமக்கு ஒன்றும் சிறையும் கைதும் புதுசு இல்லை. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையே ஜெயில் கட்டினதே எங்களுக்காக தான்ன்றதான். பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி நாங்கள்லாம் சிறை பறவைடா அப்படின்னு. அதுதான் அவன் என் சொந்தக்காரன் பூரா சட்டம் படிச்சுட்டு இருக்கான். அப்போ நாங்கள் ஜெயிலுக்கு போனால் தானே வேலை. அப்போ எங்களை பெயில் எடுக்கிறதுக்கு வரணும்ல. எத்தனை வழக்கு? 126 வழக்கு. எங்கள் ஐயாவுக்கு அதை விட அதிகமாக இருக்கும். எங்களால் தான் பல வக்கீல்களுக்கு பொழப்போடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? அது பூரா சொந்தக்காரங்களாக இருக்கனால சரி, அவங்களும் ஒரு கும்பிடு, நாங்களும் ஒரு கும்பிடு. அது தடை என்றால் அதை உடை, சிறை என்றால் அதை நிறை. இது நாங்கள் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. அப்படி இருக்கும்போது என்னை கைது செய்யும் போது எங்கள் ஐயா அவர் நினச்சிருந்தா சரி, இவர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் போயிட்டு வரட்டும், நம்ம போவோம் விட்டுருவோம்னு. சீமானை தனியாக அனுப்ப முடியாது. போனால் எல்லாரும் போவோம் ஜெயிலுக்கு. இல்லைன்னா அதெல்லாம் முடியாது. பிடிவாதமாக இருந்துட்டாங்க. அப்புறம் என்னை கைது பண்ணல. அதுக்கப்புறம் ஈரோட்டில் வந்து ஒரு கூட்டம் நடந்தது. அது ஈழ ஆதரவு கூட்டம். அப்போ நான் நாட்டில் இருந்து தலைவரை பார்த்து வந்த நேரம். அப்போ ராமேஸ்வரத்தில் என்னை கைது செஞ்சு வச்சுருந்தாங்க. முதல்ல நம்ம ஐயா மாரிமுத்துவங்கெல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணாங்க. அங்கே இருக்கிற தோழர்கள்லாம். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ அந்த ஜெயிலுக்கு போயிட்டனால பண்ண முடியல. திருப்பி வந்த பிறகு ஒரு 15 நாள் கழிச்சு அந்த கூட்டத்தில் நாங்கள் பேசுனதுக்கு என் மேலே தான் வணக்கம். என்னை தனியாக அனுப்ப முடியாதுன்னு அவர் பேரில் அண்ணன் குளத்தூர் மணியையும் எங்கள் ஐயாவையும் அண்ணன் குளத்தூர் மணியை இணைச்சு நாங்கள் 3 பேரும் சிறைக்கு போயிட்டோம். கோவை சிறையில் அடைக்கிறாங்க. அடைச்சா எங்களுக்கு தனிச்சிறை, சிறைக்குள்ளே எங்களுக்கு தனிச்சிறை. ஏன்னா நாங்கள் சர்வதேச பயங்கரவாதிகளாக இருக்கிறதுனால எங்கள் பற்களெல்லாம் பாஸ்பரஸ் குண்டுகள், விரலெல்லாம் துப்பாக்கிகளாக இருக்கிறதுனால
நாங்கள் தனி சிறையில் கொடுஞ்சிறையில் அடைக்கப்படுவோம். தனியாக ஒரு சிறை, எங்களுக்கு ஒரு வளாகம். அந்த வளாகத்தில் கதவை திறந்த உடனே முதல்ல இருக்கிறது நம்முடைய தமிழன் மானம் கப்பலேறி விடக்கூடாது என்பதற்காக சுதேசி கப்பல். கப்பல் ஓட்டிய தமிழன் நம்முடைய பாட்டனார் வஉசி. பாருங்க, நாங்கள்லாம் இன்னைக்கு தமிழ் தேசம் பேசுறத, தமிழ் தேசிய அரசியல் பேசுறத பெருசா பேசுறான். அவர் அன்னைக்கே தமிழ் நேசன் என்று இதழ் நடத்திருக்காரு, பத்திரிகை நடத்திருக்கிறாரு. அவர் இருந்த அறை முதல்ல செக்கிழுத்த செம்மல் கப்பல் ஓட்டிய தமிழர் வஉசி இருந்த அறை, அதுக்கு ஒரு எழுதியிருக்கோம். அடுத்த அறை எங்கள் ஐயா அறை. அதுக்கப்புறம் நான் அண்ணன் குளத்தூர் மணி ஒரே அறையில் இருந்தோம். எங்கள் ஐயா ஒரு நாள் சொல்கிறாங்க, இப்படி விடுங்க, நம்ம பாட்டை இந்திய தேசிய விடுதலைக்கு போராடி இந்த ஜெயிலில் இருந்திருக்கான் இந்த அறையில், நம்ம தமிழ் தேசிய விடுதலைக்கு போராடி இந்த அறையில் இருக்கோம். அப்போ நாங்கள் ஓய்வு நேரம் அப்படி நடப்போம். நடந்து போகும்போது இவருங்க நம்ம பாட்டனை பற்றி குறிப்பு இருக்கு. வஉ சிதம்பரனார், இவர் கப்பல் ஓட்டிய தமிழர், இவர் சட்டம் படித்த வழக்குரைஞர், எல்லா விதலையும் பழுதுற கற்றவர் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. அதான் தப்பு தப்பா படித்தவர். அதுக்கு அத்தனை வருஷம் ஜெயிலுக்கு எல்லாரும் போயிருக்கான், சிறைக்கு போயிருக்கான், எவ்வளவோ பேர் போயிருக்கான். அதை ஏவனும் கவனிக்கல. பழுதுற கற்றவர் என்று நம்ம பாட்டனை ஒரே எழுத்துல கவலைப்படுத்திட்டான். நம்ம ஐயா போய், ஐயா ஏன் எங்க பாட்டனை இவ்வளவு தப்பா கேவலம் எழுதி வச்சிருக்கீங்க, பழுதற கற்றவர், பிழையின்றி படித்தவர் அப்படி எழுதுங்க ஐயா, பழுதுற கற்றவர், தப்பு தப்பா படித்தவர்னு பதிவு பண்ணிட்டுல. அந்த ஜெயில அதிகாரி பயந்து, ஐயா அப்படி ஐயா தெரியலைங்கய்யா மாற்றி எழுதுங்கன்னு எழுத வச்சுட்டு தான் வந்தாங்க. அங்கே நம்ம பாட்டை இழுத்த செக்கை நினைவாக வச்சுருக்காங்க. அப்படியே இந்த செக்கு தான் அவர் இழுத்தது அப்படின்னு. நான் நினச்சேன், நீ செக்கை இழுத்து எங்களை அப்படி மாடாக்கி விட்டு போயிட்டியே, இந்த பாவி பயல்கள்கிட்ட சுதந்திரம் கிடைச்சி நாங்கள் படுற பாடு நினைச்சு பார்க்க முடியலையே. நம்ம முன்னோர்கள் செய்த ஈகம் இந்த கொடுமையை நம்ம தாங்கிறதுக்கான்னு இப்படி முச்சந்தில் கத்துறதுக்கா நமக்கு கால கொடுமை. தம்பி அருணபாரதியின் நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்களும் பேசியது நீங்க ஆழ்ந்து கவனிச்சீங்க. நாம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற, அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிற கொள்ளக்கூடிய ஒரு இனமாக இருக்கிறோம். அதிலிருந்து மீள்வதற்கு, எழுவதற்கு, எதிர்கால தமிழ் சமூகம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்க வேண்டிய கட்டம் இது. அதுக்கு தான் இந்த மாதிரி கூட்டம். இப்போ நாங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல சந்திக்க முடியும்னா அது அரிதினும் அரிதாக நிகழ்வு. எங்கேயாவது இந்த மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கூடிக்கிறோம். இப்போ இவ்வளோ பேர் நம்ம ஒன்றா உட்காந்து பேசுகிற சில பேருக்கு பாருங்கன்னா, அந்த இனத்துக்கு நம்ம கன்னடர், நம்ம தெலுங்கர், நம்ம மலையாளி, நம்ம போஜ்புரி, நம்ம பீகாரி அப்படின்னு தெரியும். ஆனால் தமிழர்களுக்கு நீங்கள் கூட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழர்கள், நீங்கள் தமிழர்கள், நீங்கள் தமிழர்கள்னு பாடம் நடத்தணும். அதுல என்ன இந்த மணியரசன் சீமான்லாம் தமிழர், அவங்க மட்டும் தான் தமிழரா? நாங்கள் தமிழர் இல்லையா? தமிழனாக பிறந்து விட்ட எல்லோரும் தமிழன் இல்லை என் உடன் பிறந்தார்களே. எவன் தமிழுக்கும் தமிழருக்காகவும் இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறானோ, உழைக்கிறானோ, அவன் தான் தமிழன். தன் இனச்சாவை சகித்துக் கொண்டு, தன் மொழி சிதைந்து அழிவதை பார்த்து கொண்டு, தன் கலை இலக்கிய பண்பாடு, தன் நிலம் வளம் களவுவதை பார்த்து கொண்டு ஒருவன் இருப்பானையாளன், அவன் தமிழன் அல்ல. அவன் எப்படி ஏற்கிறது தமிழன்? எப்படி? தன் சாதி மீது அடி விழுந்தால் தான் எனக்கு வலிக்கும் என்றால் நான் தமிழன் இல்லை. என் மதத்தின் மீது விமர்சனம் வந்தால், என் மதத்தின் மீது அடி விழுந்தால் தான் எனக்கு வலிக்கும் என்றால் நான் தமிழன் இல்லை. என் இனத்தின் மீது எங்கு அடி விழுந்தாலும் எனக்கு வலிக்கும் என்றால் நான் தமிழன். நான் எங்கள் ஐயாவை ரெண்டு பேரையும், பொதுச் செயலாளரின் தலைவரையும் எப்படி பார்க்குறேன்னா, புரட்சியாளர் லெனின் தேசிய இனங்களின் உரிமைக்காக போராடாதவன் கம்யூனிஸ்டாவே இருக்க முடியாது. அடிப்படையில் அவன் ஒரு ஜனநாயகவாதியாவே இருக்க முடியாதுங்கிறது. அந்த வழியில் தேசிய இனங்களின் உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்களாக, போர்க்கள தளபதிகளாக, தலைவர்களாக நம்முடைய தலைவர்கள் ஐயா மணியரசனும் கி வெங்கட்ராமன் அவர்களும் நமக்கு வாய்த்திருக்கிறார். இந்த தலைமுறையை வழிகாட்டுவது என்பது கருத்தியல் வழிகாட்டுதல் என்பது. நாம் கருவியேந்திய புரட்சி செய்ய முடியவில்லை. ஈழ தாயகத்தில் இருந்த களம் வேறு, காலம் வேறு, நிலை வேறு. அங்கே நம்மை அடிமைப்படுத்தியவன், அடக்கி ஒடுக்கியவன்
ஆயுதத்தை வைத்து, ராணுவ வலிமையை வைத்து நம் வீட்டை இடித்தான், நாட்டை இடித்தான், நம் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தான், அது வேறு. ஆனால் இங்கு நம்மளை அடிமைப்படுத்தி, நமது உரிமையை பறித்து, நம்மளை தாழ்த்தி வீழ்த்தி அழிக்க துடிப்பவன் நம்முடைய வாக்கை வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்திற்கு வந்து அதை பயன்படுத்தி நம்மளை அழிக்க துடிக்கிறான். அப்ப அந்த களமும் காலம் வேற, இந்த களமும் காலம் வேறு. அப்ப நம் தூக்க வேண்டியது கருவி அல்ல, கருத்தியல் புரட்சி என்பதை புரிந்து கொள்ளணும். அறிவாயுதத்தை தூக்க வேண்டியது இருக்கு. அதுவும் ஐயா மணியரசன் வெங்கட்ராமனை போல அறிவார்ந்த தலைமைகள் அமைவது கடினம். நமது முன்னோர்கள் நிறைய பேர் வந்தார்கள். மாப்போசி வந்தார்கள், சீப்பாயத்தினார் வந்தார்கள், எல்லாம் தனித்தனி இயக்கங்கள் கண்டார்கள். இந்த திராவிட பூதங்களை, பெருத்து நின்ற பூதங்களை மோதி அளிக்க வலிமை இல்லாமல் அவர்களிடத்தில் சரணடைந்தார்கள். அதை இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்களும் அதை செய்ய தயாராக இல்லை. எங்களுக்கு முன்னத்தியராக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிற எங்கள் தலைவர்களும் அதை செய்ததும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. இங்க ஒரு தேசினத்தின் உரிமை என்பது, நீங்க தனிப்பட்ட சீமான் உயிரை இழப்பது என்பது தனிப்பட்ட சீமானுக்கான இழப்பு, அவன் குடும்பத்திற்கான இழப்பு, வீட்டிற்கான இழப்பு. ஆனால் என் உரிமையை இழப்பது என்பது ஒரு தேசிய இனத்திற்கான இழப்பு, நாட்டிற்கான இழப்பு. அதனால்தான் உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்ற முழக்கத்தை தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் முன்வைத்தார்கள். உயிர் உன்னதமானதுதான், நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எனது உரிமை, எமது விடுதலை. அப்ப அந்த உரிமைக்காக நிற்பவர் எவரோ, அதிலே இறுதி வரை உறுதியாக நிற்பவர் எவரோ, அவர்தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும். இன்னைக்கு தர்க்க அறிவு, சாக்ரட்டிஸ் சொல்றான், ஒருவனின் அறிவை எப்படி மதிப்பிடுவாய்? ஒருவர் எழுப்புகிற கேள்விக்கு அவன் பதில் சொல்வதை வைத்து மதிப்பிட முடியாது. அவன் எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாக எவன் வைக்கிறானோ அவன் தான் அறிஞன், அவன் தான் அறிவாளிங்கிறான். நீங்கள் எங்க ஐயா மணியரசனுடைய நேர்காணலை பாருங்கள். கேள்வி கேட்பவருக்கு எதிர் கேள்வியவே பதிலாக தருவதை நீங்கள் பார்க்க முடியும். அதான் சாக்ரட்டிஸ் சொன்ன அறிவுக்கான அடையாளம். அப்ப தர்க்க அறிவு இருக்கிற ஆளுமைகள் இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் ரொம்ப குறைவு. பேசலாம், எழுதலாம், சிலருக்கு எழுத்தாற்றல் இருக்கும், பேசுவதற்கு வராது. சிலருக்கு பேசுகிற ஆற்றல் இருக்கும், எழுதுவதற்கு வராது. ஆனால் ஒரே நேரத்தில் எழுத்தும் பேச்சும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் உண்டென்றால் ஒருவரில் இருவர், நம்முடைய தலைவர் ஐயா மணியரசன் அவர்களும் நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களும். அவர்கள் எழுத்துக்களை ஆழ்ந்து படிக்கணும். அதில் எங்கள் ஐயா மணியரசனுடைய எழுத்து மிக எளிமையாக நம் நடையில் இருக்கும். ஐயா வெங்கட்ராமன் பொதுச் செயலாளர் எழுத்து ஆழ்ந்து, அவர் சொல்றார் அறிவியலிலிருந்து வந்தேன், நாங்கள்லாம் இலக்கியம் வரலாற்றிலிருந்து வந்தோம். அவர் அறிவியல் இருந்ததுனால சொற்கள் இருக்கு. நீங்க சூழியல், பொருளியல், அரசியல் அந்த புத்தகத்தை படிங்க. இப்போதைக்கு நீங்க படிக்க வேண்டியது அதுதான். நம்ம என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான்? வளம் இல்லை என்றால் நிலம் இல்லை, நிலம் என்றால் இனம் இல்லை, களவை கொண்டிருக்கிறது. அவன் ஜான்பெர்கின் சொல்றான், பொருளாதார அடியாளின் வாக்குமூலங்கள், கண் முன்னே உங்கள் வளத்தை களவு கொடுக்கிறீர்கள், உங்கள் நிலத்தின் வளம் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். உங்களுக்கு தெரியும் மண்ணலி கொண்டு வரான், உங்களுக்கு தெரியும் மலை குடைஞ்சு கொண்டு வரான், ஆனா தடுக்க முடியாது. ஏனால் அரசியல் வலிமையற்ற, அமைப்பு வலிமற்ற நம்ம அடிமை மக்களா இருக்கும். இப்ப ஒரு தலைமுறை விழித்துக் கொள்ளுது. அது லெலின் சொல்றார், லெலினே சொல்றாரு, எப்போது புரட்சி வரும் லெலின்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள். அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டோம். இதுதான் சரியான தருணம் புரட்சியை முன்னெடுப்பதற்கு. இங்கே நடக்கிற கொடுமைகளை கட்சி ஆட்சிகளால் சரி செய்ய முடியாது, புரட்சி ஒன்றால் தான் புரட்சி போட முடியும். அதுக்கு சாதிய உணர்வு, மத உணர்வு, தன்னல உணர்வு இதெல்லாம் ஏதுமற்ற புரட்சியாளர்களாக இளைய தலைமுறை தம்பி தங்கைகள் கிளர்ந்து வரணும். அதனால் அம்பேத்கர்கிட்ட போயிட்டு, அம்பேத்கர் நீங்க கல்வி அறிவு வந்துருச்சு, கல்வியை கொடுத்துட்டா சமத்துவம் வந்துடும், சகோதரத்துவம் வந்துரும்ன்றீங்களே அம்பேத்கர். ஆனால் கல்வி அறிவுல இவ்வளவு மேம்பட்டுருச்சு சமூகம், ஆனால் சமத்துவம் வரல, சகோதரத்துவம் வரலையே, அதுக்கு என்ன காரணம்? இது கேள்வி. தன்னலம் என்று வரும்போது மனிதனுக்கு அறிவு வேலை செய்யாதுன்ட்டார். பெரிய அறிஞனா இருப்பான்,
ஆனால் பதவின்னு போகும்போது கை கட்டிட்டு பள்ளி இழிச்சிட்டு என்ன சொன்னாலும் ஊழக்கு மூடு போட்டு நிற்பான். அதான் இங்கே இருக்கிற. கேட்டால் அதுக்கு பதில் வச்சுருப்பான். வேற வழி இல்லையே, நம்மளால் என்ன செய்ய முடியும்? இங்கே பல பேர் ஏன் நீங்கள் அந்த கட்சியோட தெரியுது, அந்த கட்சி ஊழல் செய்து அநியாயம் செய்து முறையற்ற நிர்வாகம் செய்து கேவலமாக ஆட்சி செய்துன்னு அது கூட ஏன் கூட்டணி வைக்கிறீங்கன்னா, என்ன இருந்தாலும் கட்சியை காப்பாற்றணும்ல. அப்போ அடுத்த கேள்வி என்ன வருது? கட்சியை காப்பாற்றுவதே உங்கள் லட்சியமாக இருந்தால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற நீங்கள் கட்சியை ஆரம்பித்தீர்கள்? இதுக்கு என்ன பதில் இருக்குது? உலகம் முழுமைக்கும் எப்படி தேசிய இனங்கள் அழிக்கப்பட்டிருக்கு? பொதுச் செயலாளர் சொன்னாங்க, நீங்க செவியந்தியர்கள் அழிச்சாங்க அமெரிக்காவில், ஆதி குடிகளை அப்புறப்படுத்தி. அப்படிதான் பிரான்ஸ்ல, அப்படிதான் பிரிட்டன்ல, அப்படிதான் கனடாவில், அப்படிதான் இப்ப நம்ம நிலத்தில் நம்மளை சிறிய கூட்டமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வட இந்தியர்கள் 1.5 கோடி பேர் வந்திருக்கான். அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டா கதை முடிஞ்சிச்சு. திராவிடம் என்கிற போர்மையிலே தமிழர் அல்லாதவர்கள் அரசு 50 ஆண்டுகளா இருந்திருக்கு. அதனால ஒரே வார்த்தை தான், உனக்கு இனிப்பான முழக்கம் எது? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். ஆகா ஆகா, நம்மால் வந்துட்டாங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இந்த முழக்கங்கள்லாம் உங்களுக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இது எதுவுமே திராவிடம் வச்சதில்லை, நம்ம முன்னோர்கள் முழங்கியது. அதை எடுத்துக்கிறது, தாங்களே சிந்திச்சு முழங்கியது போல சொல்றது. இந்த கூட்டத்தை எங்க ஐயா மணியரசன் எப்படி சொல்றாரு பாருங்க. இவனை நம்ப கூடாது, இவன் நம்ம கூட மான் போல ஓடி வருவான், தனியா மாட்டோம்னா டப்புன்னு ஓனாயா மாதிரி குரவழியை கடிச்சு போடுவான். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்க ஆட்சி முறை. தமிழ் என்று பேசுவார்கள், எங்கும் கிடையாது தமிழ். தமிழ்நாடு என்று பெயர் இருக்கும் மாநகராட்சி கட்டடத்துக்குள்ள கீழே போனீங்கன்னா அந்த கோப்புகள்ல தமிழ் இருக்குமா? இருக்கா? மோடி பேசுறாருல தமிழ் தமிழ் என்று. இந்திய மொழிகளில், உலக மொழிகளின் முதன்மையான மொழி தமிழ், தொன்மையான மொழி தமிழ். நாங்க ஏற்கிறோம், நீங்க ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல, நாங்க ஏற்கிறோம். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம், சரி ஏற்கிறோம். அந்த மொழிக்கான மதிப்பு என்ன, அங்கீகாரம் என்ன? எங்க பாட்டனுடைய செங்கோலை கொண்டு வச்சு கும்பிட்ட நீங்க அங்க தமிழர் பெருமையான தேவாரம் ஓதி இந்த செங்கோலை கொடுத்தார்கள்ன்றாங்க. சரி வச்சுக்கிறங்க. அதே தேவாரத்தை ஒரு நாள் அவன் இந்த செங்கோலை வச்சிருந்தாலும் அவன் கட்டின கோயில்ல ஒரே ஒரு நாள் பாட சொல்லுங்க. தமிழின் பெருமையை, தமிழ் பெருமைக்குரிய மொழி, தொன்மையான மொழி என்று பேசுகிற நீங்கள் பாராளுமன்ற கட்டட வாசலில் இங்கிலீஷில், இந்தியில், சமஸ்கிருதத்தில் கல்வெட்ட வைத்தது ஏன்? ஏன் தாய்மொழி தமிழ்ல வைக்கல? ஏன் வைக்கல? இது தமிழுக்கு நாங்கள் கொடுக்கிற மதிப்பு, அங்கீகரிக்கிறோம், அதனால் நாங்கள் பெருமை கொள்கிறோம் என்று நீங்க சொல்லுவதாக இருந்தால் நீங்க இந்த கல்வெட்டை வச்சிருக்க வைக்கலையே. ஒரு ஏமாற்றுவார்கள். கோழிக்கு இற போட்ட கதை தான் என் உடன் பிறந்தார்களே, என் அன்பு தம்பி தங்கையிலே. கோழிக்கு இற போடுறதா, கோழிக்கு நம்ம அம்மாவோ இல்லை நாமளோ கோழியை பிடிக்கிறதுக்கு அரிசியை வச்சுக்கிட்டு பேக் 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 பேக்னு சொல்லி போடுவோம். அது நம்ம மொழியில் பேசுகிறானே, நம்ம ஆளாக இருப்பானோன்னு வரும். அடுத்த நொடி சட்டியில் கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னன்னா, அவன் பாரதியார் கவிதை இருக்குல்ல, பாரதியார் கவிதை, இந்த அவை பாடுற பாடல், திருக்குறள், அவை பாட்டு எப்படி பாடுறா தெரியுமா? வார புயரா நீர் உயரும், நீர் உயரா நெல் உயரும். கீழே ஒருத்தன் போடுறான், பெட்ரோல் உயரா டீசல் விலை உயரும், டீசல் விலை உயரா கேளுங்க, லாரி வாடகை விலை உயரும், லாரி வாடகை விலை உயரா, அத்தியாவசிய பொருள் விலை உயரும், அத்தியாவசிய பொருள் உயரா, அதானி அம்பானி வாழ்க்கை தரம் உயரும். எப்படி இருக்கு? இதுதான் இவர் போடுற உயரம். அதுல கவனமா இருக்கணும். எல்லாம் பேசுனதெல்லாம் நம்மளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த, ஒரு எச்சரிக்கை ஏற்படுத்துவதற்கு பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமனும், தம்பி அருணபாரதி போன்றவர்களும், மாரிமுத்து போன்றவர்களும், துணைத் தலைவர் ஐயா முருகன் போன்றவர்களும் பேசினார்கள். நாம் அடிமைகள் என்ற புரிதல் இருக்கணும். நாம் அடிமைகள். தாய் நிலத்தில் தன் தாய்மொழியை எழுத படிக்க முடியாது, அதை கற்க முடியாது, அதை பேசினால் இழிவு என்று இருக்கிற நிலையில் ஒரு இனம் வாழும் என்றால் அது உலகத்தில் மிக கேவலமான, இழிவான அடிமை நிலையில் வாழுகிற இனம். அதை நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க படிக்க முடியாது, தாய்மொழியில கல்வி கற்க முடியாது. தாய்மொழியிலே கற்காமல் உயர்கல்வி கற்று ஒருவன் பணிக்கு சென்று விட முடியும் என்றால் அது தமிழ்நாட்டில் தான் முடியும். வேலை வாய்ப்பு
எங்கள் ஐயா 80 விழுக்காடு கேட்குறாங்க. 80 விழுக்காடாவது எங்களுக்கு கொடுங்கடா தமிழர்களுக்குன்ட்டு. மற்ற மாநிலங்களில் 90 விழுக்காடு, மீதி தான் 10 விழுக்காடு அவன் பொதுமையாக வச்சுருக்கான், மற்றவங்களுக்கு கொடுக்குறான். உங்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருது, குறைந்தபட்சம் 20 விழுக்காடாது. 80 விழுக்காடு நாங்கள் கேட்குறோம். ஆனால் நீதிமன்றம் என்ன பரிந்துரைக்குது அந்த தீர்ப்புலைனா, குறைந்த அளவு 20 விழுக்காடாவது தமிழர்களுக்கு வேலை கொடுங்கள் அப்படின்னு. அந்த 20 விழுக்காடு கூட வேலை வாய்ப்பில் இடம்பெற முடியாத கூட்டம் தான் நான். உனக்கு என்ன கொண்டாட்டம்னா, டாஸ்மார்க் திறந்திருக்கணும், திரையரங்கில் காட்சியில் நிறைந்து ஓடணும். 5 காட்சி ஓடுதா, சன்னியை போட கறி வாங்கி சாப்பிட அன்னைக்கு ஒரு நாள், தேட்டருக்கு போக அந்த பண்டிகை அதோட முடிஞ்சிருது. உனக்கு தீபாவளியும் அப்படித்தான், பொங்கலும் அப்படித்தான். அப்போ அது எப்படி? ஒரு படத்துக்கான ஒரு அனுமதி சீட்டு, நுழைவு சீட்டின் விலை 1000 ரூபா. ஆனால் விவசாயி பாடுபட்டு விளைய வச்ச ஒரு நெல் முட்டையின் விலை எவ்வளவுன்னு நீ யோசிச்சுக்க. இந்த சமூகம் எப்படி முன்னேறும் பாரு. கேளிக்கைக்கும் பொழுதுபோக்குக்கும் அதிக முன்னுரிமையும் அதில் அதிக ஈடுபாடும் கொண்ட இனம் புரட்சிக்கு தயாராகாது. இப்போ எங்களெல்லாம் பொதுவான பார்வைன்னா, அவங்க எப்பவுமே இப்படிதாங்க ஒரு சந்துக்குள் நின்று கத்திட்டே இருப்பாங்க. தமிழர் வரலாறும்பாங்க, அதுமாங்க இதுமாங்க, இப்படியே பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அப்படித்தான் ஒவ்வொரு புரட்சியும் அப்படித்தான் தொடங்கப்பட்டிருக்கு. அதனால மொழி சிதைந்து அழிந்தால் இனம் சிதைந்து அழியும். இது உலகம் முழுமைக்கும் இருக்கிற வரலாறு உண்மை. மொழியை அழிய கொடுத்த இனம் மலையளவு உயர்ந்திருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழுங்கிறான். மொழியை பாதுகாப்பாக வைத்திருந்த இனம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழுங்கிறான். அதுவும் வரலாற்றை கையில் எடுத்த எல்லா இனங்களும் பாதுகாப்பாக வாழுதுங்கிறான். அப்ப நாம் நமது வரலாற்றை கையில் எடுக்க வேண்டியது இருக்குது. இங்க உன் முன்னோர்களுக்கு என்ன அடையாளம் வச்சிருக்க? உன் இனத்திற்கு பெருமையான ஒரு குறியீடு சொல்லு, ஒரு அடையாளம் சொல்லு. பெருவுடையார் கோயிலை கட்டினவனே அவன் கோயில் வாசல்லே வாட்ச்மேனா தானே நிற்கிறான், உள்ள போக முடியலையே. அந்த கோயில் வாசல்லையே வாயில் காவலன் போல தான் வெளியில் இருக்கிறார். அந்த சிலையை திறந்து வைத்த பெருமகனார் ஐயா கருணாநிதி அவர்கள். எல்லாரும் கோயிலுக்குள்ள சிலையை வைப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் அந்த வாசல் வச்சு திறந்து விட்டுட்டு எதிர்த்த மாதிரி அண்ணா சிலை, இங்கே ராஜராஜ சோழன் நமது பாட்டனுடைய சிலை, இங்கே மேடை பேசுறார். மன்னன் அண்ணனை பார்க்க, அண்ணன் மன்னனை பார்க்க, அதில் கைதட்டிட்டு போயிட்டான் பூரா. இந்த பண்ணி கைதட்டில் இதே தான், மன்னன் அண்ணனை பார்க்க, அண்ணன் மன்னனை பார்க்க, கதை முடிஞ்சு. இந்த சொற்பயன்பாட்டிலேயே நம்மளை காலி பண்ணி மயக்க பேசுறதுங்க, மயக்க பேசுறது. செப்டம்பரில் குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் செப்டம்பர்ல கொடுக்கறதுக்கு இப்ப எதுக்கு விளம்பரம்? இது எத்தனை 100 கோடி செலவு. ஆனால் வளர்ச்சி, எங்க ஐயா வெங்கட்ராமன் பேசுனாங்கல்ல, நாடு வளர்ந்துருச்சுங்க. முதல் மாநிலமா இருக்கும், முதல் மாநிலம் முதலீட்டுக்கு கையேந்திட்டு இருக்கு. நீதான் வளர்ச்சி, வளர்ந்த நாட்டின் மக்களுக்கு எதுக்கு 1000 இலவசம்? எதுக்கு? பொங்கல் தீபாவளிக்கு வியாபாரம், டாஸ்மார்க் வியாபாரம், நீங்க ஒரே நாள் வியாபாரம் 650 கோடி. ஒரு நாளைக்கு 650 கோடிக்கு குடிக்கிறதுக்கு காசு வச்சிருக்கிற மக்களுக்கு எதுக்கு இலவசம்? மனச்சான்று இருக்கிற யாராவது சொல்லு. பொங்கலுக்கு நீங்க இனாம் 1000 ரூபா கொடுக்குறீங்க. இந்த மாதிரி சாலையில் என்கிட்ட படம் இருக்கு, அது பகிரில் இருக்கு. சாலையில் இந்த ஓரத்தில் ரேஷன் கடை, இந்த ஓரத்தில் டாஸ்மார்க் கடை. இங்க 1000 ரூபாய் வாங்கிட்டு இங்க வந்து கொடுத்துட்டு போயிடும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதுக்கு என்ன? இது ஒரு நலத்திட்டம், இது ஒரு இதுன்ற. நீ வேணா எழுதி வை, நீ பாரு, இங்க வரிசையா நிப்பான், துண்டிச்சா இந்த வரிசையில். இதெல்லாம் சாதனையில் வருது, இதெல்லாம் திராவிட மாடல்கள்ல வருது, இதெல்லாம் வருது. நம்முடைய தலைவர்கள், நம்முடைய ஐயா மணியரசன், நம்முடைய ஐயா வெங்கட்ராமன் போன்றவர்கள் கருத்தியலாக நம்மளை வலிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அறிவுத்தளத்தில், அரசியல் களத்தில் நம்மளை வலிமைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தலைமுறை இளைஞர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள் எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து
இருக்கிற உரிமையை பாதுகாத்து இழந்துவிட்ட உரிமையை மீட்டெடுத்து வருங்கால தலைமுறைகள் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக நம் தாய் நிலத்தை மாற்றணும். அது ஒரு பெரிய கடமை. இப்போ டிஜிட்டல் சர்வேன்னு 1000 கிலோமீட்டருக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் எங்கள் ஐயாவும் என்னையும் தவிர யார் அதுக்கு அறிக்கை கொடுக்கல. எங்கள் ஐயா கொடுத்தாங்க, அப்புறம் நான் கொடுத்தேன், பேசணும். தமிழ்நாடு அரசு கண்டுகொள்ளவே இல்லை. கண்ணகி கோயில் இருக்கிற இடமெல்லாம் நமக்குன்னு இருந்தது, இப்போ அவன் எனக்குன்ட்டான். அது எந்த பதிலும் இல்லை, எந்த பேச்சும் எதிர்ப்பும் இல்லை. எனது அவர்கள் தாய் நிலம் இல்லை. அவர்களுக்கு நிலம் நாசமாவதோ நஞ்சாவதோ காற்று நஞ்சாவதோ இல்லது நீர் நஞ்சாயி விஷமாயி போவதோ நஞ்சாயி போவதோ வளங்கள் சுரண்டப்படுவதோ அதை பற்றி ஒரு கவலை கிடையாது. அதில் மிக முக்கியமானது கிராமங்கள் காலியாகி கொண்டு நகரங்கள் வீங்கி கொண்டும் போது வளர்ந்து கொண்டும் போவது வளர்ச்சி என்கிற பேரில் கட்டமைக்கப்படுவதும் மிக ஆபத்தானது. இவர்கள் ஸ்மார்ட் சிட்டி என்று பேசுவார்கள். ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்காது இவர்கள்ட்ட. நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்களுக்கு உணவுக்கான தேவை எங்கிருந்து வருது? உணவுக்கான பொருள்கள் எங்கிருந்து வருது? அத்தியாவசிய பொருள் எங்கிருந்து வருது? கிராமங்கள் இருந்து. கிராமங்களில் விளைய வைக்கிற வேளாண்குடி மக்கள் அங்கிருந்து நிலத்தை விட்டு கிராமத்தை விட்டு வெளியேறிட்டால் இங்கே இப்படி பொருள் வரும். எவ்வளவு பெரிய பேராபத்தை சந்திக்க போகுது இந்த நாடு மக்களும். அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நீங்க நாம் ஒன்னிலிருந்து இல்லை, ஒரு புள்ளியிலிருந்து கிளர்ந்தெழணும். ஒரு புள்ளியிலிருந்து நம்ம தொடங்கணும். எதுவுமே இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. இப்போ நாம் தமிழ் மீட்சி வரணும். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. அப்போ தமிழ் மீட்சியில் இருந்து நாம் தொடங்கணும். முதல்ல நாம் தமிழ் பேசணும். தமிழ் பேசுவது இழிவு என்று எண்ணக்கூடாது. உலகத்தில் 2 மொழியில் கையெழுத்து போடக்கூடிய ஒரு இனம் இருக்கின்றால் அது தமிழர்கள் தான். நாகராசு மகன் நாகராசு மகன் நாகராசு என்று மகன் போடுறதில்ல. நாகராசு மகன் முனியாண்டி, நான் முனியாண்டின்னு எழுதுறது இல்லை. இப்போ முனியாண்டி மகன் நாகராசன் இருந்தால் மூ போட்டு மூணா போட்டு நாகராசன் எழுதுறது இல்லை, எம் நாகராசன். ஏன்னா இவங்க அப்போ வெள்ளக்காரனுக்கு பிறந்த மாதிரியே இது பண்ணியிருப்பான். அது உலகத்தில் ஒரு காலத்தில் இப்படி கையெழுத்திட்டால் செல்லாது என்ற சட்டம் வரும். நீ வழியே கிடையாது, தமிழ் தாய்மொழியில் தான் கையெழுத்திடணும். வங்கியில் 1 லட்சம் மட்டும் அப்படின்னு எழுதி கொடுத்து தமிழில் கையெழுத்திட்டேன் காசோலையில். அந்த மேலாளர் வாங்க மறுத்துட்டாரு. அவர் யாரோன்னு நினச்சிட்டாரு. வண்டி எடுத்து நேராக போனேன். என்னதில் பிரச்சனை அப்படின்னேன். ஐயா நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொடுங்கய்யா, நான் இதை எடுத்துக்கிட்டு இனிமேல் தமிழ்லேயே இந்த கையெழுத்தை ஏற்றுக்கிறேன். அவ்வளவுதான். பிரான்ஸில் நம்ம ஈழத்தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, நார்வே சுவிட்சர்லாந்தில் இருக்காங்க. சுவிஸில் இருக்கும்போது அவங்களுக்கு அதை உங்களோடு இருந்து பணி செய்தார்கள் ஒரு கடிதம் கொடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்போம் அல்லது வீசா கொடுப்போம், அனுமதி கொடுப்போம், சிறையிலிருந்து வெளியே விடுவோம்னா நாங்கள் கடிதம் கொடுக்குறோம். அந்த கடிதத்தில் தமிழில் தான் நான் கையெழுத்திடுறேன். பிரெஞ்சுக்காரனுக்கு புரியுது, ஜெர்மன்காரனுக்கு புரியுது, இங்கே இருக்கும் தமிழனுக்கு புரியாதா? தாய்மொழி பற்று இருக்கக்கூடாது, வெறி இருக்கணும். உன் தாய்மொழியை நீ பேசாமல் வேற யாரும் பேசுவா? என் தாய்மொழியை நான் பேசாமல் வேற யார் பேசுவா? நீ பாலில் தண்ணி கலந்தா வாங்குவியா? அரிசியில் கல் கிடந்தா அப்படியே போட்டு சமைப்பியா? நீ மசாலா பொடியில் நான் செங்கலை கலந்து விட்டா வாங்குவியா? சொல்லு. எண்ணெயில் தண்ணி கலந்தா வாங்குவியா? டீசல் பெட்ரோல் இருக்கு, எரிபொருளில் போயிட்டு நீங்க தண்ணி கலந்துருக்குன்னா வாங்குவியா? எதில் ஒன்றுமே கலப்படத்தை விரும்பாத நீ எப்படி உன் உயிருக்கிணையான தாய்மொழியில் பிறமொழியை கலந்து பேசுற? எப்படி பேசுற? அரிசியில் கல் கிடந்தா ஒவ்வொரு கல்லா எடுத்து போட்டு சமைக்கிற மாதிரி உன் தாய்மொழியில் இருக்கிற பிறமொழி சொற்களை ஒன்றுனா தூக்கி போட்டு பேச முடியாதா? டீ சாப்பிடுவாங்கிற, என் தேநீர் குடிச்சா நாக்கு சுருக்கி மாலி வெந்து போயிருமா? பாருங்க, ஒரு கடையில் எழுதியிருக்கு லெமன் சாதம் ரெடின்னு. லெமன் ஆங்கிலம், சாதம் சமஸ்கிருதம், ரெடி ஆங்கிலம். அப்ப நம்ம உடனே என்ன சொல்லுது? லெமன் சாதம் ரெடி இருக்கு, உனக்கு ஒரு நாள் அடி. அதான் செய்ய வேண்டியது இருக்கு. சாப்பிட போங்களே, அண்ணனுக்கு ரைஸ் வை. அப்படி பாருங்க, சாதம் போடு. சோறுன்னு சொல்ல மாட்டியாடா? வாட்டர் இருக்கா? நீ என்னைக்கு தண்ணி குடிக்கிறியோ, என்னைக்கு சோறு சாப்பிட்றியோ, எனக்கு உனக்கு மான உணர்ச்சி, தன்மான உணர்ச்சி, இனமான உணர்ச்சி இதெல்லாம் அன்னைக்கு தான் வரும். இல்லை நீ மானங்கட்டு போய் திரிய வேண்டியதுதான். ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல. வெள்ளை என்பது ஒரு நிறம், அது அழகல்ல. இந்த அடிப்படை புரிதல் உனக்கு வரணும்.
அதை விட்டுட்டு ஆங்கிலம் பேசுறது அறிவுன்னு நினைக்கிற. அமெரிக்காவில் பள்ளிக்கூடமே போகாதவன் ஆங்கிலம் பேசுவான், அது அறிவா? அவன் தாய்மொழி. அது தெரியாம தாய்மொழியை சிதையை கொடுத்துட்டோம், முடிஞ்சிருச்சு. உனக்கென்று வரலாறு இல்லை. பெருவுடையார் கோயில் இருக்கனால அதை எங்கள் பாட்டன் அருண்மொழி சோழன் ஆண்டாமல் இருக்குது. அங்கே கல்லன் இருக்கனால எங்கள் பாட்டன் கரிகால் சோழன் ஆண்டிருக்கான். அங்கே அந்த சிலப்பதிகாரம் இருக்கனால இலக்கிய சான்று இருக்குது, பாண்டிய நெடுஞ்செழியங்க ஆண்டிருக்கான். எங்கள் கண்ணகி மூதாட்டி போய் அங்கே நீதிக்கு முறையிட்டு இது பண்ணியிருக்கா இப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. வரலாறு இல்லை. அதுக்கு எங்கள் முன்னோர்கள் என்ன ஒரு வார்த்தையை போட்டு நம்மளை சமன்படுத்துறது, வரலாற்றை படைக்கிறவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது. இல்லை. இப்போ பொன்னியின் செல்வன் ஒரு படம் வந்திருக்கு, அதான் உன் பாட்டனுடைய வரலாறா? ஆதித்ய கரிகாலன் தற்கொலை பண்ணி செத்தான்னு வருது, அதுவா வரலாறு? என் இன வரலாறு என் இனம் சார்ந்தவன் எழுதல, அதனால இவ்வளவு குழப்பம். ஆனால் அம்பேத்கர் சொல்றாருல, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று. அப்படி எழுதுவதற்கான காலம் இதுதான். நமக்கு வாய்த்திருக்கிற தலைமை அரசியல் தளத்தில், அறிவு களத்தில் ஒரு அறிவார்ந்த தலைமை. ஐயா மணியரசன் போன்றவர்கள் தமிழ் பேரினத்தில் அரிதினும் அரிதாக தோன்றக்கூடிய அப்பழுக்கற்ற அர்ப்பணிப்பு கொண்ட தலைவை. அப்படிப்பட்ட ஒரு தலைமையை பயன்படுத்தி தமிழ் இளம் தலைமுறை ஏறிக்கணும். ஒரு ஏணிதான் இருக்கு, எத்தனை ஆயிரம் பேர் மேலே ஏற முடியுமோ அதை பயன்படுத்தி ஏறிடணும். அது ரொம்ப முக்கியம். நான் ஒன்று படித்தேன். நாம் மனிதர்கள் அடுத்தவர் முன்னேறுவதில் மகிழ்ச்சி அடைகிற ஒரே ஒரு இடம்தான். அது எங்கேன்னா வரிசையில். வரிசையாக வருவதுக்கு நிற்கிறோம்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ வானூர்தி நிலையத்தில் நிற்கிறோம்னு வச்சுக்கிறீங்களேன், அவர் முன்னேறி முன்னாடி போனால் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவான். ஏன்னா அவர் போயிட்டாரு, அவர் போயிட்டாரு, அடுத்தவர் போயிட்டாரு. அடுத்தவர் முன்னேறுவதில் மகிழ்ச்சி அடைவது மனிதர்கள் வரிசையில் மட்டும்தான். அவனுக்கு அப்புறம் நம்ம முறை வந்துரும்ட்டு. இல்லைன்னா எப்பவுமே அவன் போயிட்டானா, அவன்லாம் ஒரு என்ன, இதில் தான் இந்த இனம் ஆயிடுச்சு. இதில் தான் தமிழர்கள் எதிரிகளால் இதுவரை வீழ்த்தப்பட்டதில்லை. வரலாற்று நடிகளும் உடன் பிறந்த இரத்த துரோகங்களால் வீழ்த்தப்பட்டவர்கள். அது கடைசிக்கு நம் தலைவர் பிரபாகரனுக்கும் நிகழ்ந்தது. அது நமக்கு நிகழலாம், நிகழ்ந்து கொண்டும் இருக்கிறது. எதிரி எப்பவும் தூர இருப்பான், துரோகி எப்பவும் பக்கத்தில் இருப்பான். இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். அதனால மிக கவனமாக நம்ம கால் எடுத்து வைக்கணும். கூட நடந்து வர்றவன்லாம் கொள்கைக்காக வர்றான்னு நினைச்சிடக்கூடாது. கொள்கைக்காக வர்றவன் 4 பேர் இருப்பான், கொள்றதுக்காக கூட வர்றவன் 4 பேர் இருப்பான். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தமிழர்கள் வரலாறு திரிக்கப்பட்டிருக்குது, தமிழர்களின் அடையாளங்கள் திட்டமிட்டு ஒழிக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்களுக்கு எந்த பெருமையும் இருக்கக்கூடாது என்று தமிழர்கள் தங்கள் வரலாற்றை நினைவு கூறும்போது, தங்கள் பெருமையை பேசும்போதெல்லாம் இவர்கள் பழம்பெருமையே பேசிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் இப்படித்தான் பீத்திக் கொண்டிருப்பார்கள். தமிழ் தமிழ் என்று சாவார்கள். தமிழ் பிடித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் பிடித்தால் சோறு கிடைக்குமா என்பார்கள். நாய் நரிக்கெல்லாம் பன்னிக்கெல்லாம் சோறு கிடைக்கிறது, அதெல்லாம் ஆங்கிலம் படித்துக் கொண்டுதான் சாப்பிடுதா? அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? ஓங்கி முழங்க வேண்டியிருக்கு, தமிழ் எங்களுக்கு வேலையோ சோறோ அல்ல, தமிழ் எங்களுக்கு உயிர் என்று முழங்க வேண்டியது இருக்குது. அதனால எல்லாவற்றையும் இந்த ஒரே இடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு நிறைவான நெகிழ்வான ஒரு நிகழ்வு. ஐயாவுடைய 75வது பிறந்த நாள் நிகழ்வை நாம் கொண்டாடி மகிழ்வதில் உண்மையிலே எனக்கு நெகிழ்ச்சி. அது காலையிலிருந்து அரங்கத்தில் இருந்தது. நான் தான் எங்கள் ஐயா வெங்கட்ராமன் அவர்களிடத்தில் சொன்னேன், ஐயா நம்ம ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போயிடலாம், வெளியில் போயிடலாம், மாலை நேரத்தில் அங்கே போயிடலாம், அரங்கத்துக்குள்ளே இருந்தால் அதிக பேருக்கு செய்தியை கொண்டு போக முடியாது என்று நான் தான் சொன்னேன். அது நிறைவாக நடந்து கொண்டிருப்பதில் எனக்கு மகிழ்ச்சியும் பெருமையும். உலக தமிழ் மக்கள் நமக்கு கிடைத்திருக்கிற அருமை பெருந்தலைவர் ஐயா தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் இன்னைக்கு இருக்கிற அறிவாசானாக இருக்கக்கூடிய, வருங்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகளுக்கு உயர்ந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, ஒரு முன்னத்து ஏர் உழவனாக இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா மணியரசன் அவர்களுக்கு நம்முடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும்
இவ்வளவு காலம் அவர் தமிழ் மக்களுக்கு ஆற்றி வந்த தொண்டுக்கும் அரிய பணிகளுக்கும் நம் நன்றியும் சொல்லிக்கொள்வதில் நாம் பெருமை அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிற வழியில் பயணித்து தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூக மக்களை அவர்களை உயர்த்தி மேம்பாடடைந்த ஒரு சமூக மக்களாக மாற்றுகிற பணியை, வரலாறு கையெழுத்திருக்கிற அந்த அரிய பணியை, பெரும் பணியை நாம் எல்லோரும் கூடி செய்வோம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் இந்த நாளில் நாம் அவர்களுக்கு செலுத்துகிற உண்மையான பிறந்த நாள் வாழ்த்தாக இருக்க முடியும். நம்முடைய ஐயா இன்னும் பல ஆண்டுகள் நம்மோடு வாழ்ந்து நமக்கு தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் வழிகாட்ட வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்து ஏற்புரையாக நிறைவுரை தொடர் பேமா அவர்கள் ஆற்ற இருக்கிறார்கள். அதற்கு இடையில் அம்மா சத்யபாமா அம்மையார் அவர்கள் போராட்டக்காரர்களின் பாராட்டு அரங்கத்தில் பேச வேண்டியவர், அவருடைய பல வேலைகளின் காரணமாக இப்போது வந்திருக்கிறார்கள். தெய்வத்தமிழ் பேரவையின் போராட்டங்கள் அனைத்திலும் பெரும் எண்ணிக்கையில் பெண்களையும் ஆண்களையும், குறிப்பாக இளைஞர்களை அந்த ஆன்மீக தளத்தில் தமிழ் உரிமை காப்பதற்கான போராட்டத்தில் நம்மோடு நிற்கக்கூடிய அம்மையார் சத்யபாமா அவர்கள் இப்போது தொடர் பேமா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். கொஞ்சம் பொறுத்துங்க. தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பெருவிழா நாயகர் ஐயா மணியரசன் அவர்கள் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மாலை அணிவிக்கிறார்கள். தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக தோழர் கர்ணன் அவர்கள் ஐயாவுக்கு சிறப்பு செய்கிறார்கள். பெருவிழா ஏற்புரை வழங்க தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவரும் இப்பெருவிழா நாயகரும்
தமிழினத்தின் நெருப்பு, இறையாண்மையுள்ள தமிழ்நாட்டின்